உண்மையான இருதயத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்கிற ஒரு வார்த்தை ஆண்டவரே எங்கள் ஜீவனுக்கு ஆண்டவரே, எங்களோட ஆத்மாவே ஆண்டவரே அது தப்பி வைக்கிற வார்த்தையா இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களோட ஜீவனை எங்களோட ஆத்மாவே ஆண்டவரே அது பாதுகாக்கிற ஒரு வார்த்தையா இருக்கணும், எங்களை ஒரு தேற்றுகிற ஒரு வார்த்தையா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, அது இன்னும் ஆண்டவரே நாங்கள் உங்களையே பார்த்து ஆண்டவரே அறிஞ்சிக்கிறதா ஆண்டவரே, நாங்கள் உங்ககிட்ட நெருங்குவதுக்கும் ஆண்டவரே அந்த வார்த்தை பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்பா. இந்த ஆராதனை வேலை முழுவதும் அப்பா உங்க பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாட போறது ஆண்டவரே உங்களை உயர்த்தி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களையோ ஆண்டவரே எந்த ஒரு மனிதனையோ பாட போறது இல்லப்பா, நாங்கள் உங்களை நோக்கி பாட போறோம், உம்மை உயர்த்தி பாட போறோம் அப்பா, உம்மை போற்றி நாங்கள் பாட போறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்க மத்தியில் இருக்க வேண்டும், உங்களோட சமூகம் ஆண்டவர் எங்க மத்தியில் இருக்க வேண்டும், உங்க ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நிரப்பப்படாத ஒருத்தராம்ப்பா நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்க எல்லாருக்குள்ளே ஆண்டவர் எங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே ஒரு வாஞ்சையும் ஒரு தாகத்தையும் நீங்க தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே தாகம் தீர்ந்தவர்களா இல்லாதபடி ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தம் போதும் இல்லாதபடி ஆண்டவரே, நாங்கள் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று நாங்கள் ஏங்கி கொண்டு இருக்கும்படி எங்களை உதவி செய்யுங்க அப்பா. இந்த ஆராதனை வேலை முழுவதும் அப்பா, இந்த காலை வேலை முழுவதும் அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. உங்களோட திவ்ய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலில், உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாறே, எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ, கண்மலை தேடும் படியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ, கண்மலை தேடும் படியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாறே, எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாறே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே,
வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. என்னை உயர்ந்த ஸ்தானங்களே வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில். பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில். எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. 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 ஆமென். அரணா நிற்கிற ஆண்டவரை எல்லாரும் ஆராதிப்போமா. நீங்க எனக்கு அரணா நிக்கிறீங்கப்பா. ஓ, ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு. மேல ஆரம்பிச்சு இறக்கணுமா? ஓகேவா? ஆயிரங்கள் பார்த்தாலும் ஒரு சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு காசு பணம் இல்லாம, காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமை இல்லாம நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமை இல்லாம நீர் மறக்கலையே. உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன். நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்து நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னி
மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தது உம்மை ஆராதிப்பேன் அழகே உம்மை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தது உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தது. அல்லேலூயா. ஆராதிக்கிறதுக்கு ஒரு நாவு பத்தலைன்னு சொல்றதை விட இந்த இருக்கிற நாவு கொண்ட ஆண்டவரை நிறைய துதிப்போமா, நல்லா துதிப்போமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமா. அல்லேலூயா. அவர் யெகோவாயிரா, தேவையெல்லாம் சந்திக்கிறவரா, நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்கிறவரா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி இந்த யெகோவாயிரா இருக்கிற கர்த்தரை ஷகரபலந்தரலபோ யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்தையும்
உயிராக இருக்கிற ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆமென், ஆமென். வேளையில் நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை இன்றைக்கு வாசிக்க வேண்டிய அந்த 21ஆம் அதிகாரம் உபாகமம், அதை நம்ம இன்னைக்கு படிக்கலாம். 21 உபாகமத்தில் ஆண்டவர் படிப்படியாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்ததான சட்டதிட்டங்களை நம்ம பார்க்குறோம். அப்படி படிப்படியாக சட்டதிட்டங்கள் கொடுத்து அதை அவங்க எப்படி கைக்கொள்கிறாங்க, எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு கர்த்தர் பார்க்குறார். அப்படி கொடுத்த ஒரு சட்டம் இங்கே பார்க்குறோம். முதல் வசனத்திலேயே கர்த்தர் உனக்கு கொடுத்த, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஒருவனை வெளியிலே கண்டு அவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியாதிருந்தால். ஒரு மர்டர் நடந்துருச்சு. அந்த மர்டர் பண்ண ஆள் யாருன்னு தெரியல. அப்படி நிறைய சம்பவங்கள் நாட்டில் நடக்குது இல்லை? அப்போவும் அந்த மாதிரி நடந்திருக்குது. அப்படி நடந்ததுனால நடந்து செத்துப்போன அந்த ஆள், அந்த பாடி ரோட்டில் கிடந்துச்சு, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல கிடந்துச்சுன்னா அவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியலன்னா. இப்போ இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கைரேகைலாம் பார்க்குறாங்கல்ல, என்ன ரேகையெல்லாம் அவர் உடம்புல பதிஞ்சிருக்குது, அவர் எப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க, எங்கெல்லாம் காயம்பட்டிருக்கு, எல்லாத்தையும் இப்போ பார்த்து ஓரளவுக்கு என்ன பண்ணிடுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த ஊரில் இருக்க இந்த கொலைகார பையன் தான் இதை செஞ்சுருப்பான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கங்கே ஊருக்கு 4 பேர் இருக்கிறான்ல, லைசன்ஸ் வாங்கின மாதிரி இருப்பானுங்க, அந்த மாதிரி ஆளுகளை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ கைரேகை பார்க்கறது தெரியாதுல்ல, எப்படி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் கொலை செய்தவன் தெரியலன்னா இவங்க என்ன பண்ணணுமா, இந்த பட்டணங்களை அளக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. அந்த அளவு வரைக்கும் அளந்து கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர் இவங்க எல்லாரையும் வர வச்சுட்டு வேலையில் பண்படாத, நுகத்தடியில் பிணைக்கப்படாத ஒரு கிடாரியை பிடிச்சு உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கில் அதை கொண்டு போய் பள்ளத்தாக்கில் அந்த தலையை அப்பொழுது கர்த்தருக்கு ஆராதனை செய்யவும், கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்கள் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காய சேதமும் தீர்க்கப்பட வேணும். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எல்லாரும் பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவி, எங்கள் கைகள் ரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை, அவங்க என்ன பண்ணணும், கை கழுவணும். தண்ணியில் கை கழுவி அவங்க சொல்லணும். பிலாத்து கை கழுவினார்னு நம்ம படிக்கிறோம்ல பைபிளில். பிலாத்து என்ன பண்ணாரு, தன் கைகளை கழுவி, இந்த குற்றமில்லாத ரத்தம் எனக்கு என் மேலே கிடையாது, நீங்கள் தான் அவரை குற்றவாளியாக தீர்க்குறீங்க, அதனால் அந்த பழியை நீங்களே என்ன பண்ணுங்க. பிலாத்து கைகளை கழுவுனதை நம்ம பைபிளில் படித்து நமக்கு புரிய மாட்டேங்குது. நான் கை கழுவினார்னு போட்டிருக்கு, சாப்பிட்டு கழுவுறாரா, இல்லை அழுக்கா இருக்குன்றதுக்காக கழுவுறாரா, எதுக்கு கையை கழுவுறாரு? கையை கழுவுறதுனா என்ன, இனிமேல் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த விஷயத்துக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, நான் நிரபராதி, என்னால் இந்த விஷயம் நடக்கவே இல்லை, எங்களுக்கு தெரியவும் தெரியாதுன்னு கை கழுவணுமா மூப்பர்கள். பாருங்க, அப்படி கையை கழுவிட்டாங்கன்னா
அவங்க எங்கள் கைகள் இந்த ரத்தத்தை சிந்தல, எங்கள் கண்கள் அதை. அப்போ அந்த கொலைக்கு சாட்சியே இல்லை. இப்போ யாரையும் கொலைகாரன்னு என்ன பண்ண முடியாது. இந்த காலமாக இருந்தால் விசாரித்து கொலைகாரன் எங்கே இருக்கிறான்னு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அன்னைக்கும் இருந்திருக்கோம் அப்படி இப்படி அரசல் பரசலாக கண்டுபிடிச்சிருவாங்க. இவனாக தான் இருக்கான், இவன் தான் இதை பண்ணியிருப்பான், இவன் தான் அப்படியெல்லாம் செய்வான் அப்படின்னு கண்டுபிடிச்சி விசாரித்து கூட தண்டனைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி எல்லாமும் நடந்திருக்கோம். ஆனால் ஜென்ரலான ஒரு சட்டம் இருந்தது. இதுதான் அந்த சட்டம். ஒரு கொலை செய்யப்பட்டு ஒருத்தன் கிடந்தா அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் வந்து தங்க கையை என்ன பண்ணிடணும், கழுவிடணும். ஒரு பலி செலுத்தணும். அந்த பலியின் மேலே தங்கள் கைகளை கழுவி எங்களுக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஊரில் 2 வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து போடா எப்படியும் போ, உன்னை தண்ணி தெளித்து விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை, நீ உனக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே இல்லை, உன்னை நான் என்ன பண்ணுறேன், கை கழுவிடுறேன் போ. இந்த 2 வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம்ல. தண்ணி தெளித்து விடுறேங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இன்னொரு வார்த்தை என்ன, கை கழுவிட்டப்பா. பாருங்க, இந்த கை கழுவுனது அன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட சட்டம் இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு வகையில நம்ம வாயில அது என்ன பண்ணுது, என்னாச்சு அது, நான் கை கழுவி விட்டுட்டேங்க அப்படின்னு நம்ம. நான் கை கழுவி விட்டுட்டேன்னா நமக்கு புரியுமா புரியாதா? அதுலேருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முற்றிலுமா விலகிட்டாங்கன்னு சொல்றாங்க. அன்பானவர்களே, இது யோசித்தா எப்போ எவ்வளோ காலத்துக்கு முன்னால அந்த சட்டத்தை ஆண்டவர் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய சட்டங்களை படித்தா ஆண்டவருக்கு இந்த மக்களுக்கு என்னெல்லாம் சட்டங்கள் தேவைப்படுமோ அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, எழுதி கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். அதில் 5வது வசனத்தில் சொல்லும்போது ரொம்ப நல்லா சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்தில் ஆசாரியர்களுக்கு 2 வேலை இருக்குதுன்னு சொல்றார். அவங்க முதல் வேலை என்னது, கர்த்தருக்கு. அப்போ அவங்களுக்கு வேலையே என்னதான், ஆராதனை ஆராதனை ஆராதனை. 24 மணி நேரமும் அவங்களுடைய வேலை தூங்குற நேரம் தவிர, சாப்பிட்ற நேரம் தவிர அவங்க வேலை என்னது, எப்போ பார்த்தாலும் ஆராதனை, எப்போ பார்த்தாலும் ஆராதனை, எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனாக நானும் இருக்கணும், நீங்களும் இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. சாதாரணமாக இல்லை, எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு, இதெல்லாம் ஆராதனையில் தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியன் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனா எங்கள் பாஸ்டரை நீங்கள் வைங்க. இரவும் பகலும் வேதம் படித்து ஜெபம் பண்ணி வேதத்தை தியானிச்சு வந்து எங்களுக்கு போதிக்கிற கிருபை அவருக்கு கொடுங்கப்பா. இல்லை, அவனுடைய வாய் அறிவை காக்க வேண்டும், ஜனங்கள் அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், ஜனங்கள் அவன் வாயிலே வேதத்தை தேடுவார்களே. ஜனங்கள் அவன் வாயிலே எதை தேடுறாங்களா, வேதத்தை. அப்ப நீங்க இங்க வர்றீங்க, என் வாயிலிருந்து என்ன தேடி வருவீங்க, நீங்க வேதம். என் வாயிலிருந்து கதைகளோ கற்பனைகளோ வேண்டாத விஷயங்களோ அல்ல, வாயிலிருந்து வேதம். அதான் அவனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவன் வாயிலே கர்த்தருடைய வேதத்தை தேடுவார்களே. ஒரு ஆசாரியனா என்னுடைய வாய் நிறைய என்ன இருக்கணும், வசனம், வேதம், வசனம், வேதம், வசனம், வாய் நிறைய இருக்கணும். எப்போ பார்த்தாலும் எங்கள் பாஸ்டர் வாயில என்ன வருது, வசனம் தான் வருது. அவர் பேசினார்னா வசனம் மழையா பொழியிறார். அவர் பேசும்போதெல்லாம் வார்த்தைகள் நிறைய அவர் வாயிலிருந்து வசனங்கள் தான் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் போதகர் வசனத்தால் நிறைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா நான் இருக்கணும்னு
நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு கற்பனை கனவுகளெல்லாம் வரும், எனக்கு வரமாட்டேங்குது. அதெல்லாம் சொல்கிறது நல்லதும் இல்லை. சபையில் இல்லை கற்பனை வரும், கனவு வரும், கண்ணை மூடிட்டு இருந்தால் அது வந்துச்சு, இது பூனை வந்துச்சு, நாய் வந்துச்சு, நரி வந்துச்சுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வரமாட்டேங்குது. அல்லேலூயா. கண்ணை முன்னா தூக்கம் வந்துடுது. சிலருக்கு ஆமாம், இப்போ கூட உட்காந்து கண்ணை மூட சொன்னீங்களா தூக்கம் வந்துடும். எனக்கு உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு இருந்தேன்னா தூங்கிடுவேன் நான். என்ன தூக்கம் தேவைப்படுது, உடலில் நிறைய களைப்பு இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார விட்டிங்கன்னா உட்கார்ந்த இடத்துலையே என்ன பண்ணிவிடுவேன், தூங்கிடுவேன் நான். அப்போ எனக்கு நாயும் வரமாட்டேங்குது, நரியும் வரமாட்டேங்குது, யானை பூனை எதுவும் குறுக்க வரமாட்டேங்குது தூக்கத்தில். சிலருக்கு நிறைய வருது தூக்கத்தில். தூக்கத்தில் என்ன, சிலருக்கு முழிச்சிக்கிட்டு இருக்கும்போதே வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அந்த மாதிரிலாம் நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு கற்பனைகள் தான். அதெல்லாம் மனிதனுடைய அதீத கற்பனைகள். வெளிப்பாடுகள் வேற. அந்த வெளிப்பாடுகளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வெளிப்பாடுகள் வேறு. ஆனால் அதீத கற்பனையில் நிறைய பேருக்கு என்னெல்லாம் வரும், இந்த மாதிரியெல்லாம் வரும். அதெல்லாம் கிடையாது. நம்ம வேதம்தான். ஆராதனை செய்யணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அடுத்தது அவங்க என்ன பண்ணணுமா, ஆசீர்வதிக்கணும். அவங்க வேலையே என்ன வேலை, ஆசீர்வதிக்கிற வேலை. விசுவாசிகளும் சரி, பாஸ்டரும் சரி, நம்ம வேலை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம மற்றவங்களை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ஆசீர்வதிச்சுட்டு குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், கர்ப்பஸ்திரிகளை ஆசீர்வதிக்கணும், திருமணமாக வேண்டியவங்களை ஆசீர்வதிக்கணும், திருமணம் ஆகிறவர்களை ஆசீர்வதிக்கணும். யாரையும் நம்ம திட்டிக்கிட்டு சபிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆசீர்வதிச்சுட்டு நம்ம வாயிலேருந்து ஒரு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்கள ஆசீர்வதிங்க, இவங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. குறை இருக்குது எல்லாருக்கிட்டையும், அது அவங்க பாடு. அவங்க பாடு என்ன, நீங்கள் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான அந்த வீட்டில் இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட என்ன பண்ணிடும், திரும்பி வந்துடும்னு கர்த்தரே சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுனால மட்டும் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மாட்டாங்க. அதுக்கு அவங்க பாத்திரவானா இருந்தால் தான் என்ன பண்ணப்படுவாங்க. அது ரொம்ப முக்கியங்க. புதிய ஏற்பாட்டு சத்தியம் பாருங்க எவ்வளவு தெளிவாக இருக்குது. நான் ஆசீர்வதிக்கிறதுனால மட்டும் இல்லை, நான் யாரை ஆசீர்வதிக்கிறேன்னா அந்த மனிதன் பாத்திரவானா இருந்தால் தான் என்ன பண்ணும், அந்த ஆசீர்வாதம் அங்கே தங்கும். இல்லைன்னா அது என்கிட்ட என்ன பண்ணிடும், திரும்பி வந்துடும். அதனால உங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்கணும்னா, உங்க மேல ஆசீர்வாதம் தங்கணும்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும்னா, ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், பாத்திரமா நடக்கணும். அன்னைக்கு அந்த பாஸ்டர் ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். செல்வம் இந்த பூமிக்குரியது, ஆனா ஆசீர்வாதம் பரலோகத்துக்குரியது. செல்வம் இந்த பூமியில இருக்குது, ஆனா ஆசீர்வாதம் எங்க இருக்குது, அவர் ஆசீர்வதிச்சா தான் நமக்கு செல்வமோ செழிப்போ நன்மையோ ஏதோ ஒன்று கிடைக்குங்க. அவர் ஆசீர்வதிக்காம எதுவும் நமக்கு கிடைக்காது, ஒன்றும் நடக்காது. அதனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் சபையிலே ஆசீர்வாத பிரசங்கங்களை பண்ணும்போது அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்து அது உங்க மேல பலிக்கணும்னா அதுக்கு நீங்க பாத்திரவானா இருக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கணும், நீங்க அவரை பின்பற்றணும், ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட விசுவாசிகளா, சபையில உண்மை உள்ள விசுவாசிகளா, ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான விசுவாசிகளா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்க மேல என்ன வரும், ஆசீர்வாதம் வரும். தகுதி இருக்கணும் இல்ல, தகுதி இருக்கணும் இல்ல. நல்ல பாலா தான், நல்ல பால் தான். கெட்ட பாத்திரத்தில் கொண்டு போய் ஊத்திட்டோம்னா என்ன ஆகும், கெட்டு தானே போகும் அந்த பால். நல்ல பொருள் தான், அதை சுத்தம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் வச்சோன்னா அந்த பொருளும் என்ன ஆயிடுது, சுத்தம் இல்லாமல் போயிடுது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி இல்லை. தகுதியாக இருந்தால் தான் அங்கே இருக்கும், இல்லைன்னா அது என்ன பண்ணிடும், கொடுத்தவங்க கிட்ட. அப்போ உங்களால் எவ்வளோ பேரை ஆசீர்வதிக்க முடியுமோ அவ்வளோ பேரை ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்துக்கு தகுதியாக இருக்கிறவங்களுக்கு அது போய் சேரும். மீதி எல்லாம் என்ன பண்ணிடும், திரும்பி உங்ககிட்ட என்ன பண்ணிடும், வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வரணும்னு ஆசையாக இருந்தால் நிறைய பேரை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அவன் சரியில்லை, அவனை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்,
அவள் சரியில்லை, அவள் ஒழுக்கம் கிடையாது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்னமோ ஜீவி என்னென்னமோ பண்ணுறாங்க மக்கள், நமக்கு என்ன? நம்ம கடமை என்னது? ஆசீர்வதிக்கிறது நம்ம கடமை. ஸ்தோத்திரம். நம்மளை கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் அவங்கள பார்த்து, அவங்கள ஆராய்ச்சி பண்ணி, அவங்க சரியாக இருக்கிறாங்களான்னு பார்த்து, அவங்க ஒழுக்கமாக இருக்கிறாங்களான்னு பார்த்து, உபவாச ஜெபத்துக்கு வர்றாங்களான்னு பார்த்து, கூட்டங்களுக்கெல்லாம் கரெக்டாக வர்றாங்களான்னு பார்த்து, சபைக்கு காணிக்க தசமபாகம்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களான்னு பார்த்து ஆசீர்வதிங்க. அப்படியா சொல்லியிருக்கிறார்? நம்ம இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்களா, அந்த வீட்டை ஆசீர்வதிங்க, அவ்வளோதான். போங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்களா, அந்த வீட்டை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. இப்போ லட்சுமி அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன், லட்சுமி அம்மாவை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். அவ்வளோதான் என் வேலை. ஆண்டவரே, இந்த அம்மா நல்லா இருக்கட்டும், இந்த அம்மா பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கட்டும், பேர குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், உங்களை அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வாதம் அவங்கள்ட்ட தங்குறதும் தங்காதும் அவங்கள பொறுத்தது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒருத்தனுக்கு லாட்ரியில் பெரிய காசு கிடச்சிச்சு. அந்த கதை சிஸ்டர் ஒரு நாள் சொன்னாங்க சபையில். லாட்ரியில் நிறைய காசு கிடச்சிச்சு. அவன் என்ன பண்ணான்? அந்த காசு கிடைச்ச உடனே அதை செலவழித்து கடைசியில் அவன் அதே பழைய நிலைமைக்கே வந்துட்டான். கொஞ்சம் பேருக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சுக்கவே தெரியாது. அந்த ஆசீர்வாதத்தை அவங்களே என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே இழந்துருவாங்க. ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சுக்க தெரிஞ்ச மனுஷன்தான் பாக்கியமான மனுஷன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சுக்க கற்றுக்குங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு நான் தகுதியாக இருக்கணும், அப்படி ஒரு நல்ல பாத்திரமாக நான் இருக்கணும். இல்லை, இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். இப்போ ஆசீர்வாதம் நிறைய. இப்போ நான் வாரம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இல்லையா? இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் மேலே இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானமாக போங்க, அப்படியெல்லாம் சொல்கிறேனே. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தகுதி இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்தில் நிறைய யார்கிட்ட வந்து சேரும்? என்கிட்ட தானே வரும். அப்போ என்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் வரும்னா நான் ஆசீர்வாதமாக இருப்பேனா இல்லையா? நான் ஆசீர்வாதமாக தானே இருப்பேன். அப்போ அது மாதிரி உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வேணும்னா நீங்களும் நிறைய பேர் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. கை குலுக்கும் போது சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதியும், என்னை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. என்ன காசு கொடுங்கன்னு கேட்காதீங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. அதெல்லாம் கொடுப்பார் அவர். என்னை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. உங்கள் தலையை தொட்டு கேளுங்க, கர்த்தாவே என் தலையை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. உங்கள் ஆசீர்வாதம் என் தலை மேலே. ஆமாம், நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கம். எங்கே வந்து தங்குது பாருங்க? தலை மேலே வந்து தங்குது. அப்போ நம்ம தலையை தொட்டு என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிக்கலாம். இனிமேல் உங்கள் தலையை தொட்டு நீங்களே என்ன பண்ணிக்கங்க? என்னை ஆசீர்வதிங்கயா, என்னை ஆசீர்வதிங்கயான்னு கேட்டுக்கிட்டே இருங்க. சபைக்கு வரும்போது என்னை ஆசீர்வதிங்கய்யா, ஆசீர்வதிங்கயான்னு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. என்னை ஆசீர்வதிச்சு அனுப்புங்கய்யா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மலேசியாவில் வந்து பிரசங்கம் பண்ணாரு. அந்த பாஸ் சபைக்கு நான் போன வருஷம் செப்டம்பரில் போயிருந்தேன். அப்போ அவர் ஒரு நல்ல சாட்சி சொன்னார். எங்கள் சபைக்கு நிறைய அவங்க சபையில் கொஞ்சம் மக்கள், ஒரு 300 மக்களுக்கு இருக்கிறாங்க. அந்த ஊர்லெல்லாம் 300 மக்கள் ஒரு சபையில் கூடுறாங்கன்னா அது ஒரு பெரிய சபை. ஏன்னா அங்கே இருக்கிற பாப்புலேஷன், தமிழ் பாப்புலேஷனே ரொம்ப கம்மி. அதில் 300 பேர் கூடுறாங்கன்னா அது ஒரு பெரிய சபையாக கணிக்கப்படுகிறது. ஊருக்கு ஊர் சபையினுடைய சைஸு வித்தியாசப்படுது. கொரியாவில் போனால் அது ஒரு பெரிய சைஸில் இருக்குது சபை. இந்தியாவில் வந்து நிறைய சபைகள் பெரிய பெரிய சைஸில் இருக்குது. நம்ம சபை மாதிரி ஒரு 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 சாதாரண அளவில் ஒரு அளவுக்கு இருக்கிற சபைகளும் இருக்குது. இதை விட குட்டி குட்டி சபைகள்லாம் இங்கே நிறைய இருக்குது. அப்போ அவர் சபையில் நிறைய இந்த விசுவாசிகள்லாம் அப்போல்லாம் கஷ்டப்பட்டவங்களாம் இருந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும், இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அந்த டீ எஸ்டேட்டில் வேலை பார்த்தவங்க, பண்ணைகளில் வேலை பார்த்தவங்க, அவங்கள பார்க்கும்போதே தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்கன்னு அவங்க முகம் காட்டும் நமக்கு. அப்போ அவர் சொன்னார், இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு காலத்தில் எங்களுக்கு வந்து வேன் தேவைப்பட்டுச்சு. எல்லாருக்கும் வேன் அனுப்புவோம், அந்தந்த ஏரியாவுக்கு வேன் போகும். வேன்ல எல்லாம் என்ன பண்ணுவான்?
கூட்டிகிட்டு வருவோம் பாஸ்டர். நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் இந்த சபைக்கு வந்து இவ்வளோ நாளாக அந்த ஜனங்க இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க சொந்த கார்லேயே சபைக்கு வர்றாங்க. பாருங்க எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு பார்த்தீங்களா? அல்லேலூயா. லிஃப்ட் கேட்டு காரில் போனவங்க இப்போ எப்படி போகிறாங்க? சொந்த கார்லேயே போகிறாங்க. அதனால லிஃப்ட் கேட்டு காரில் போகிறவங்க எல்லாம் கூட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா நீங்கள் உங்கள் சொந்த கார்லேயே என்ன பண்ணுவீங்க? ஆமாம், சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு போவீங்க. விசுவாசிகளையும் கூட்டிக்கிட்டு போவீங்க. கார் இல்லாதவங்களையும் காரில் வச்சு என்ன பண்ணுவீங்க? கூட்டிக்கிட்டு போவீங்க. இப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் தேவன் இருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறார் பாருங்க. ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியினால் அவர்களும் அத்தருணத்தில், ஆசாரியன் இல்லாம ஒரு நிகழ்ச்சி கூட இஸ்ரேல்ல கிடையாது. எந்த நிகழ்ச்சி, அவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், பலி இடுறதா இருக்கட்டும், அவன் வீடு கட்டுறதா இருக்கட்டும், கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஆசாரியம் இருக்கணும். இந்த ஊர்ல ஐயர் பிடிச்சிட்டாங்கல்ல ஜனங்க தெரியாம. நம்ம பிடிச்சிக்க வேண்டியது யார? ஆசாரியனை. எல்லாத்துலயும் அவன் வந்துடுவான். அவன் இல்லாத ஒரு நிகழ்வே கிடையாது. அவன் வாக்கின்படியே, ரொம்ப முக்கியமா சொல்றாரு, அவன் என்ன சொல்றானோ அதன்படிதான் சகல வழக்கு, சகல காய சேதம் தீர்க்கப்பட வேண்டும். பாருங்க எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்க. அவன் வாக்கின்படியே. அதனாலதான் பிரதான ஆசாரியனை பேசுற வேலையில ஒருத்தன் என்ன பண்றான்? அடிக்கிறான் பவுல. பிரதான ஆசாரியரே திட்டுறியா நீ அப்படின்னு அடிக்கிறான். அவ்வளவு மரியாதை அவருக்கு. அப்ப அவர் சொல்றார், சகோதரரே இவர் பிரதான ஆசாரியன் எனக்கு தெரியாது. அப்ப பிரதான ஆசாரியனுடைய சேர்ல அவர் உட்கார்ந்து இருந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவருக்கு தெரியாம பேசிட்டாரு. பிரதான ஆசாரியனை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? பேசவே மாட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் சரின்னு தான். ஏன்னா எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் அவருடைய வாக்கின்படி தான் அது என்ன பண்ணப்படணும்? தீர்க்கப்படணும். பிரதான ஆசாரியரெல்லாம் கூடி ஆலோசனை பண்றாங்க. அவங்க இயேசுவை நம்ம என்ன பண்ணிடலாம்? சிலுவையில் அரைஞ்சிடலாம். நான் காட்டி கொடுக்குறேன்னு இவன் 30 வெள்ளி காசு கொண்டு வந்தோன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பிரதான ஆசாரியர்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா நமக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்குப்பா, நமக்கு தலைவலி கொடுத்துக்கிட்டு இருக்கிற இயேசுவை என்ன பண்ணிடலாம்? சிலுவையில் அறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் கூடயே 3.5 வருஷம் இருந்த ஒரு சீசன் எப்படியோ நம்ம பக்கமா என்ன பண்ணிட்டான்? சாஞ்சிட்டான். நம்ம பக்கம் ஒருத்தன் கூட வரலையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஒருத்தன் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறான்? இருந்திருக்கிறான். காசுக்கு ஆசைப்பட்டு நம்ம கிட்ட வந்துட்டான். காசை கொடுத்துட்டு பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் திட்டம் போட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டாங்க. பிரதான ஆசாரியன்னா அவனுக்கு, ஆசாரியன்னா அவனுக்கு அவ்வளவு மேன்மை இருந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம கொடுத்த எல்லா மேன்மைகளுக்காகவும் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நம்மை கர்த்தர் ஒரு நம்ம கர்த்தர் ஆசாரியர்களா, நம்ம எல்லாரையுமே ஆசாரியர்களா, ராஜாக்களா நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியா பாருங்க, இருபத்தி 23 கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. ஒருவன் மரத்திலே இல்ல, நம்ம இதை எங்க படிக்கிறோம்? பிலிப்பியர் 3:13, கலாத்தியர் 3:13 படிக்கிறோம். என்ன சொல்றாரு? மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். பாத்தீங்களா? பிரேதம் மரத்துல என்ன பண்ணக்கூடாது? மரத்துல தூக்கி போட்டீங்கன்னா அந்த பிரேத ராத்திரியில மரத்துல தொங்கக்கூடாது. அந்த தேசம் தீட்டுப்பட்டு போயிடுமா. அதனால மாலையில என்ன செய்யணும்? அந்த பிரேதத்தை கீழே இறக்கணும். அதனால தான் இயேசுவனுடைய சரீரத்தை மாலை வேளையில போய் இவங்க என்ன பண்றாங்க? பிலாத்துவின் இடத்துல கேட்கிறாங்க, அவர் சரீரத்தை கொடுங்க, நாங்க அவரை அடக்கம் பண்ண வந்திருக்கிறோம்.
ஓ அவர் இதுக்குள்ள மறிச்சிட்டாரா அப்படின்னு பிலாத்து ஆச்சரியப்படுகிறார். அந்த அளவுக்கு இயேசு துரிதமாக தன்னுடைய ஜீவனை பிதாவின் கைகளில் ஒப்பு கொடுத்துட்டார். மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நாம் தானே பாவம் செய்தோம். சாவுக்கு பாத்திரமான பாவங்களை எல்லாம் செய்தது நாம் தானே. ஆதாம் தானே பாவம் செய்தார். ஆதாமுடைய பாவத்தை தீர்க்க இயேசு மரத்திலே தொங்கினார். இயேசு மரத்திலே தொங்கினதன் மூலமாக இயேசு என்னத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார் என்றால், உங்கள் சாபத்தை எல்லாம் நான் என் மீது ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. குடும்ப சாபங்கள், பரம்பரை சாபங்கள், காலாகாலமாக இருக்கிற சாபங்கள், எங்க தாத்தா இப்படி இருக்கிறதுனால அதெல்லாம் இருக்கும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க தாத்தா ஒரு கொலைகாரனா இருந்திருப்பாரு, உங்களுக்கு தெரியாது. எவனையாவது கொண்டு கூட இருப்பாரு. நமக்கு என்ன தெரியும்? நம்ம பார்த்தோமா அதெல்லாம்? இல்ல. அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் கிராமங்களில் வசதியா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வட்டிக்கு காசு கொடுத்து 10 ரூபா 10 வட்டிக்கு காசு கொடுத்து வாங்குவாங்க, 5 வட்டிக்கு காசு கொடுத்து வாங்குவாங்க. அப்படியெல்லாம் செஞ்சிருந்தா சாபம் தானே, சாபம் தானே. சில நேரங்களில் அந்த பெரிய மனிதர்களாய் கருதப்படுகிறவர்கள் நிறைய பெண்களை தவறாய் நடத்தி இருப்பார்கள். அப்போ அது சாபம் தானே. இந்த மாதிரி சாபங்கள்லாம் நிறைய நிறைய குடும்பங்கள் மேல் இருக்கும். நமக்கு எதுவுமே தெரியாது. என்ன இருக்குன்னு நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அதனால நாம என்ன பண்ணணும், ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்களின் சாபங்கள் எங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அந்த சாபத்தை எனக்காக சிலுவையில சுமந்துட்டீங்க. இனிமேல் அந்த சாபத்தை நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, சுமக்க வேண்டியது இல்லை. அப்படிப்பட்ட சாபங்களால் இளவயது விதவைகள் நிறைய உண்டு. அப்படிப்பட்ட சாபங்களால் திருமணமே ஆகாமல் போகிற பிள்ளைகள் உண்டு. இந்த மாதிரி சாபங்கள்லாம் வரக்கூடாதுன்னு நாம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண. இந்த சாபம் நம்ம மேல வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது அப்படின்னு நாம ஜெபம் பண்ணோம். சில ஞானமுள்ள முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கெட்ட காரியங்கள் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா கெட்ட காரியம் எதுவுமே செய்ய மாட்டாங்க, யாருக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டாங்க, நியாயமா நடப்பாங்க, ஏழைகளுக்கு கொடுப்பாங்க, வீடு தேடி வர்றவங்களை உபசரிப்பாங்க, யாரையும் துன்பப்படுத்தவே மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச நல்லதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க குடும்பம் பிள்ளைகள்லாம் அப்படி செழிப்பா இருப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தின் மேல என்ன இல்லை, சாபம் இல்லை, சாபம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய வேதத்தின்படி நம்முடைய சாபங்கள் எல்லாம் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நமக்காய் சாபமானார். சாபமான முள்முடியை தலையிலே சுமந்தார். சாபமாகி அந்த சபிக்கப்பட்ட சிலுவை மரத்திலே நமக்காக தொங்கினார். அவருடைய அந்த தியாகத்தின் வழியாக சாபத்தை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக நான் ஆசீர்வாதமானவனாக மாறினேன். ஆசீர்வாதங்கள் என் மேல் வந்தது, சாபங்கள் எனக்கு இல்லை, என் மேல் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆகவே நான் எதை அறிக்கையிட வேண்டும் என்றால், என் மேல் சாபங்கள் இல்லை, என் மேல் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. என் முன்னோர்களுடைய சாபங்கள் எல்லாம் என் மேல் இல்லை. சாபங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதங்கள் உள்ள ஒரு வாழ்க்கை. நாம் அப்படியானால் நாம் யார்? சாபத்திற்குள் இருக்கிறோமா, ஆசீர்வாதத்திற்குள் இருக்கிறோமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறாரே. கிறிஸ்து தான் அந்த சந்ததி. அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாக நாம் எப்படி மாறுகிறோம்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக கிறிஸ்துவின் வழியாக ஆபிரகாமின் சந்ததியாகிறோம். ஆபிரகாமின் சந்ததியாய் நாம் மாறும்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஆபிரகாம் வாழ்க்கையில சாபங்கள் எல்லாம் கிடையாது பாருங்க. ஏன்னா ஆபிரகாம் அவரா ஒரு தப்பும் பண்ணல. அவர் மனைவி சொல்லிதான் அவர் என்ன பண்ணாரு, அந்த ஆகார கூட கட்டிக்கிட்டாரு. இல்லைன்னா கட்டியிருப்பாரு அவரு? அவர் கட்டல. அவருக்கு அந்த எண்ணம் கூட இல்லை. இந்த அம்மா தான் என்ன பண்ணிட்டாங்க, நீ அவளை கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை வேணும். அவ ரொம்ப நடிச்சிருப்பா இந்த அம்மா கிட்ட.
சரி இவன் நல்லவ போல தெரியுதுன்னு இந்த அம்மாவை என்ன பண்ணிருச்சு, ஏமாந்து போயிட்டு புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. அவ கர்ப்பமான உடனே வேலையை காட்டிட்டா. அடுத்து இந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு ஒப்பாரி வைக்க வேண்டியது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரிகள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, யாராவது ஒருத்தவங்க நல்லா பேசுனாங்கன்னா அவங்கள ரொம்ப நல்லவங்கன்னு நினைப்பாங்க. நல்லா பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது சிஸ்டர், அதனால ஜாக்கிரதையாக இருங்க. நல்லா பேசுகிறவங்கள 90% பேர் கெட்டவங்க. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நீங்கள் எந்த வகையிலையும் அந்த மனிதர்களோட எந்த விதத்திலேயும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, அவங்களோட அவசரப்பட்டு நீங்கள் சகோதரர்களாக நினைச்சோ அவங்கள நண்பர்களாக நினைச்சோ நல்ல மனிதர்கள் என்றோ நீங்கள் உங்களுடைய அந்த ஐக்கியத்தை வளர்த்துறாதீங்க. அவளை அப்படித்தானே நினைச்சிட்டா, சாராளம்மா அப்படித்தானே நினைச்சிருச்சு. அப்புறம் தானே தெரியுது, குழந்தை பிறந்த பிறகு அவங்க அவங்க அம்மா புத்தி தானே அந்த குழந்தைங்க இருக்குது. அது என்ன பண்ணுது, பரியாசம் பண்ணுது. ஈசாக்க என்ன பண்ணுது, பரியாசம் பண்ணுது. பல்ல பாரு, மூக்க பாரு, கழுத்தை பாரு, நடக்கிறத பாரு, வாத்து மாதிரி நடக்குது அப்படின்னு அது என்னென்னவோ பேசியிருக்கோம். எவ்வளோ பேசியிருந்தா அந்த அம்மாவுக்கு இரிட்டேட் ஆகியிருக்கோம். இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு, நம்மக்கிட்ட அடுத்தவங்களை அடுத்தவங்க நடையை கிண்டல் பண்ணுறது, அடுத்தவங்க உட்காரதை கிண்டல் பண்ணுறது, போகிறத கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி அடுத்தவங்களை பண்ணுற பழக்கம் நமக்கு இருந்தால் நம்ம பிள்ளைங்கள்ட்ட என்ன பண்ணோம், நக்கலாக பேசுகிற பேச்சு நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம பிள்ளைங்கள்ட்ட என்ன பண்ணோம் வரும். சிலர் அப்படி 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 சுற்றி வந்து குத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன சொல்கிறது, ஊசி குத்துறது இல்லை சிஸ்டர், நீங்கள் வேறு. இந்த சிஸ்டர் தான் ஊசி குத்துவாங்க, அவங்களுக்கு தான் ஊசி குத்துறது நல்லா தெரியும் இல்லை. சாக்கிட்டு பேசுறது. ஆமாம், அதாவது அடுத்தவங்களை சொல்கிற மாதிரி நம்மளை சொல்லுவாங்க பாருங்க, நம்மளை புகழ்கிற மாதிரி நம்மளை இகழ்வாங்க பாருங்க. அதெல்லாம் பெற்றோர்கள்ட்ட இருந்து தான் வரும் அந்த புத்தியெல்லாம். சிலர்லாம் அப்படி இருப்பாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் மெல்கிஸ் சின்ன பையன் தானே, அவனுக்கு ஏதாவது ஒரு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்னு வாழ்த்தெல்லாம் போடுவாங்க. நான் பார்ப்பேன் நான், ஓஹோ அவனை கிண்டல் பண்ணுறீங்களா, பண்ணுங்க பண்ணுங்க, நீங்கள் பண்ணுறது நிஜமாக போகுது, அதனால் இன்னைக்கு கிண்டல் பண்ணுறீங்க பண்ணுங்க, பாரு சோத்திரம் சோத்திரன்ட்டு விட்டுருவேன் நான். அவன் என்கிட்ட கொண்டு வந்து காட்டுவான், பாருங்கப்பா என்ன மாதிரி பண்ணுறாங்க, விட்றா நாளைக்கு நீ பாஸ்டர் தானேடா, அதனால் இன்றைக்கே அவர் தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, விட்டுருடா அப்படின்னு. சின்ன பையனாக இருக்கும்போதே, நான் இப்போ சொல்லலை, அவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போதே இந்த மாதிரி சிலருக்கு இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப இஷ்டம். சிலருக்கு அடுத்தவங்களபடி சர்காஸ்டிக்காக பேசுவாங்க. அதெல்லாம் எங்கேருந்து வருது, நம்ம பெற்றோர்கள்ட்ட இருந்து தான் வருது. அதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு அது ஒரு ஆசீர்வாத குறைச்சல். அது மாதிரி பேசுகிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், நிறுத்திக்கணும். நம்ம அப்படி அந்த மாதிரி நம்ம இருந்தோம், நம்ம பிள்ளைங்களும் அப்படி தான் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால தான் அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. முதல்ல இவளையும் இந்த பிள்ளையும் வீட்டை விட்டு என்ன பண்ணேன், துரத்துனா தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன். நானும் ஈசாக்க வேணுமா இல்லை ஆகாரம் இஸ்மவேலும் வேணுமா, பதில் சொல்லு எனக்கு. அவர் சொல்லியிருப்பாரு, அம்மா இந்த வம்பே உன்னால தானம்மா வந்துச்சு, நான் இந்த வம்புக்கே போகாத ஆளு. ஏன் ஆபிரகாம் ஆசீர்வாதம்னு நான் சொல்றேன்னா, ஆபிரகாமே தன்னை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் எவ்வளோ உத்தமனாக இருந்தார் பாருங்க. அந்த உத்தமமான மனுஷனை, அந்த உத்தமத்தை பார்த்து தான் கடவுளை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார் அவனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஆபிரகாமின் சந்ததின்னு நம்ம சொல்லிக்கிடுறது மட்டும் இருக்கக்கூடாது. ஆபிரகாமின் உத்தமம், ஆபிரகாமின் உண்மை, ஆபிரகாமை போல் அந்த நேர்மையான சுபாவங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களால் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்ம பாடலாம், கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. எழுந்து நில்லுங்க. நன்றி 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 நன்றி
பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் மூலமா நம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம். வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய நாம மகிமைப்படட்டும்னு கேட்குறோம். நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். சபையை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த ஆலய கட்டுமான பணியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதில் உங்கள் கரம் விளங்கட்டும், உங்கள் மகிமை விளங்கட்டும். எங்கள் கண்கள் காண அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்து நம்முடைய நாமத்தை மாத்திரம் மயப்படுத்தி கொள்ளுங்க. எல்லாவற்றையும் நம்முடைய பொறுப்புள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு உங்கள் நாமத்தை மயப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி கேட்குறோம். துதிகன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவர் கேட்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். சமாதானத்தோடு போயிட்டு வாங்க.